இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் காசா பிரச்சனையில ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் மாதிரி தான் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இஸ்ரேல் வந்து தாக்குதலை நிறுத்தணும், இன்னொரு பக்கம் ஹமாஸ் ஹோஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணணும். இந்த ரெண்டு சைடும் அது செய்யற மாதிரி தெரியல. ஏன்னா இஸ்ரேல் வந்து தொடர்ந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க, இவங்களும் ஹோஸ்டேஜை ரிலீஸ் பண்ற மாதிரி தெரியல. இப்படி இருக்கும்போது இஸ்ரேலோட பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இப்ப நடக்கக்கூடிய நெகோசியேஷன் டேபிள் இது போல போய் உட்காந்து பேசும்போது நம்மளுக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன்னா இந்த காசாவோட வடக்கு பகுதியை நம்ம பிடிச்சாச்சு, அது மட்டும் இல்லாமல் கான்யூனிஸ் வரைக்கும் நம்ம பிடிச்சாச்சு. இப்போ காசாவே வந்து பார்த்தீங்கன்னா துண்டு துண்டா எடுத்து நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாச்சு. ரஃபாக்குள்ளேயும் ஆப்ரேஷன் பண்றதுக்கு நம்ம எல்லா பிளானையும் போட்டாச்சு, அதை எக்ஸிக்யூட் பண்றது மட்டும்தான் பாக்கி அப்படிங்கிறது போல அவர் தரப்புல கண்டிஷன் இருக்கு. அவர் தரப்புல அவர் பேசுறாரு. இப்படி இருக்கும்போது இம்பார்ட்டன்டான அசட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறாரு. அசட்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல அப்படின்னாலும் நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வாரும் ட்ரேடும் பார்ட்ல பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்போம், காசால போர்ட் இருக்கு, மேபி அந்த போர்ட்ல இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததுனால இருக்கலாம். அசட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். ஸோ புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறது போல இருக்கு. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இப்படி இருக்கும்போது இஸ்ரேலோட பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களோட ஒரே குறிக்கோள் ஹமாஸை ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு காசா பிடிச்சு பதிலாம் அவர் வச்சுக்கணும் அப்படிங்கிறது போலதான் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இது நெகோசியேஷன் டேபிள்ல போச்சுன்னா ஒத்துக்குவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்ல இது தொடர்கதையா போயிட்டு இருக்குமா, யூஎன்ல இது போல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துமே அதை நடைமுறைப்படுத்த முடியல, இது ஒரு ஃபெயிலியர், யூஎன்ங்கிறது ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறது போல போயிருமா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியெல்லாம் வந்திருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த யுஎன்ஆர்டபிள்யூக்கு இதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து ஃபண்டிங் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆனதுல இருந்து ஒரு நாடுகளாக கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க யுஎன்ஆர்டபிள்யூக்கு. அந்த வரிசையில ஜப்பான் வந்து சேர்ந்துக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அதிகமான ஏடிகளும் உள்ள போயிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்கு. இது போல பல முக்கியமான செய்திகள் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்க செந்தில், இது உங்க செந்தில் டிஃபென்ஸ். 28ஆம் தேதி நைட்டு, 29ஆம் தேதி அதிகாலை, அதாவது இந்த சமயத்துல உக்ரைனோட நேரப்படி இந்த நைட்டு நேரத்துலங்கிறாங்க ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கிறாங்க. ஏன்னா 99 ஏரியல் மியூனிஷன்ஸ் உக்ரைனுக்குள்ள போயிருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. 99 ஏரியல் மியூனிஷன்ஸ்னா க்ரூஸ் மிசைல், ட்ரோனு, இதுல ட்ரோன் மட்டும் 60 ட்ரோன்கள், அதுக்கப்புறம் இந்த பெலிஸ்டிக் மிசைல்னு பல வகையான ஐட்டம் ரகரகமா வேவ் பை வேவ், அதாவது முதல்ல ஒரு தாக்குதல் போகும், அடுத்தது ஒரு தாக்குதல் போகும், கொஞ்சம் கொஞ்சம் டைம் இன்டர்வல் படி. ஸோ அது போல வேவ் பை வேவா தொடர்ந்து உக்ரைனோட பல பகுதிகளிலும் தாக்குதல் நடந்திருக்கு. அதுவும் குறிப்பா உக்ரைனோட மேற்கு பகுதியில பெருமளவுல டார்கெட்டை வச்சு ரஷ்யா வந்து இது போல ஏரியல் மியூனிஷன்ஸை ஏவி விட்டுருக்காங்க அப்படிங்கிறதுல குற்றச்சாட்டு உக்ரைன் தரப்புல இருந்து வந்திருக்கு. இதுல 84 ஏரியல் மியூனிஷன்ஸை நாங்க டவுன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா மிகப்பெரிய வெடி விபத்துக்கள், மிகப்பெரிய சேதாரங்கள் பல இடங்கள்ல நடந்திருக்கு அப்படிங்கிறது போல தொடர்ந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதே உக்ரைன்ல இந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குறிப்பா இந்த தெர்மல் பவர் பிளான்ட், இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்லாம் இருக்கு இல்லையா, அதை குறி வச்சு தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல பல செய்திகள் உக்ரைன் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா இதே 28ஆம் தேதி நைட்டு, 29ஆம் தேதி அதிகாலை அந்த தொடர்ந்து 99 ஏரியல் மியூனிஷன்ஸ் இருக்குல்ல, அதுல 24 ஏரியல் மியூனிஷன்ஸ், 12 ட்ரோனு, 12 மிசைல் வந்து பாத்தீங்கன்னா இந்த டின்ப்ரோவஸ்க் ஒப்லாஸ்ட்ல வச்சு மட்டுமே நாங்க நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுல உக்ரைன் தரப்புல இருந்து வந்திருக்கு. அது கூடவே இவனோ பிராங்க்விஸ்கி, கெல்மிட்ஸ்கி ஒப்லாஸ்ட், லிவிவ் ஒப்லாஸ்ட்னு பல இடங்கள்லயும் வெடிச்சு தான் கேட்டதா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இது போல ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா உக்ரைனுக்குள்ள செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற ஒண்ணே போலாண்ட் உடனே அலர்ட் ஆயிட்டு அந்த நேட்டோ ஏர் ஸ்பேஸ்லயா பாதுகாக்கணும் இல்லையா, ஆல்ரெடி போலாண்டோட ஸ்பேஸை யூஸ் பண்ணி உக்ரைனுக்குள்ள வந்து விழுந்திருக்குது, அதெல்லாம் தடுத்து நிறுத்தும் அப்படிங்கிறது போல வீரவசனம் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஸோ அதுக்காக அதை செய்யணும் இல்லையா, இந்த தடவை வந்துட்டு போயிடுச்சுன்னா ரொம்ப சேம் ஃபுல் ஆயிரும் இல்லையா. அதனால போலாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நேட்டோவோட ஜெட்ஸ் எல்லாம் ஸ்கிராம்பிள் பண்ணி விட்டுருக்காங்க, ஹை அலர்ட் பொசிஷன்ல இருந்துக்கிறாங்க. ஏதோ ஒன்று வந்தா சுட்டு வீழ்த்திடலாம் அப்படிங்கிறது போல. பட் ஆனால் எதுவும் அவங்க சுட்டு வீழ்த்தின மாதிரி இல்லை, எதுவும் வயலேட் பண்ண மாதிரின்னு தெரியல. பட் ஆனால் 3 தெர்மல் பவர் பிளான்ட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு உக்ரைன்ல. இது ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ்ன்னு சொன்னோடனே போலாண்ட் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஸ்கேம்பிள் பண்ணாங்க இல்லையா, சொன்னோடனே எனக்கு ஒரு செய்தி ஞாபகம் வந்தது. இந்த டென்மார்க் வந்து எங்க கிட்ட இருக்கிற அத்தனை F-16 வந்து நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆனால் இப்போ மனசு மாறிட்டாங்க. ஆல்ரெடி கொடுத்தது வரைக்கும் இருக்கிறது போது உக்ரைனுக்கு, பேலன்ஸ் எல்லாம் வேற பக்கம் கேட்கறாங்களாமா, வித்தரலாம் அப்படிங்கிறது போல முடிவெடுத்து அர்ஜென்டினாக்கு வித்துட்டாங்க. அப்போ எத்தனை F-16 வந்து அர்ஜென்டினாக்கு விற்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 24 F-16 வந்து விற்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. இந்த அர்ஜென்டினாக்கு ஒரு நல்ல டீல் போலதான் தெரியுது, டென்மார்க் ஒரு நல்ல டீல் தான்.
ஆனா டீல்ல விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. சரி, அப்ப எத்தனை ஃபைட்டர் ஜெட் வந்து உக்ரைனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 19 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. கொடுக்குறாங்களா இல்லை இதுக்கும் டீல் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தது ரஷ்யா இந்த கர்கிவ் பகுதிகளில் பயங்கரமான தாக்குதல், அதுவும் ஏர் ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சிவிலியன்ஸும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஃபேப் வகை குண்டுகள் 250 வகை குண்டுகளை வந்து அதிகமாக பயன்படுத்துறாங்க. ஃபேப் 500 குண்டுகளை அதிகமாக பயன்படுத்துறாங்க. நம்ம கூட ஒரு சில வீடியோ பதிவுகள் பார்த்துருப்போம் இல்லையா, திரும்பியும் வீடியோ பதிவுகள்லாம் ஷேர் ஆகிட்டு இருக்கு. பல பில்டிங்ஸ்லாம் அப்படியே டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. ஸோ ரஷ்யா இந்த கர்கிவ் சிட்டிக்குள்ளேயே தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஏரியல் டார்கெட் பண்ணி. இதுல வந்து என்ன சொல்ல வந்துட்டு இருக்கிறாங்கன்னா, இப்போ அது பிரச்சனை கிடையாது. மேபி ரஷ்யா இது போல தொடர்ந்து ஏரியல் டார்கெட்ஸ் இங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல ப்ராப்பரான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை அப்படின்னா, நம்ம சமீபத்தில் சொல்லியிருந்தோம் இல்லையா, ரஷ்யாவோட ஃபேப் 3000 வகை குண்டுகள், அந்த ஃபேப் 3000 இந்த கர்கிவ்ல முறையா ரஷ்யா பயன்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரஷ்யாவோட டார்கெட் ஃபுல்லா கர்கிவ் பிடிக்கிறதுக்காக தான் இருக்கு. அந்த கர்கிவ் பிடிக்கிறதுக்காக பல இடங்கள்லயும் ஃபேப் 3000 வகை குண்டுகளை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இப்போ இது கூட வந்து அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல வச்சுட்டாங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணலாம் வச்சுக்கோங்களேன். அட்டாக்க ஒன்று விழுந்ததுன்னா சொல்லி முடிஞ்சுது. பட் இருந்தாலும் இப்போ இது எல்லாத்துக்கும் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு இடியை வந்து உக்ரைனுக்குள்ள இறக்கி இருக்கிறாங்க ரஷ்யா. ஏன்னா ரஷ்யாவில் வந்து இதுக்கு முன்னாடி டார்னடோ எஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய இலக்கை தாக்க முடியும் அப்படிங்கிறாங்க. பட் போர் சூழல் எக்ஸாக்டா அந்த விஷயங்கள் சொல்ல முடியாது, எந்த அளவுக்கான கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறது போல. இதுக்கு முன்னாடி இந்த டார்னடோக்கும் இந்த டார்னடோ எஸ் சிஸ்டம்ஸ்க்குன்னு சில ராக்கெட்ஸ் இருக்கும், அதை தான் ஏவி தாக்குதல் நடத்திட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க நம்ம ரஷ்யா, இந்த ஃபேப் 250 வகை குண்டுகள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட ஏர்கிராஃப்ட்ஸ்ல தான் வந்து பொருத்தி இந்த கைடன்ஸ் சிஸ்டம் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கிளைடிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி போய் ஒரு இடங்கள்லயும் விழுந்துட்டு இருந்தது. இது போல ஃபேப் வகை குண்டுகளை பயன்படுத்தணும்னாலே ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், பாம்பர் ஏர்கிராஃப்ட் தேவை அப்படிங்கிறது போல இருந்துச்சு ரஷ்யாவுக்கு. ஆனா இப்போ இந்த டார்னடோ எஸ் சிஸ்டம்லயே மாடிஃபிகேஷன் பண்ணதுனால டார்னடோ எஸ் சிஸ்டம்ல இருந்து ஏவக்கூடிய ஃபேப் 250 வகை குண்டுகளை ரஷ்யா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதிக அளவுல ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. அதையும் இந்த கர்கிவ் அஃபென்சிவ்ல பார்க்கலாம், அதிக அளவுல பார்க்க முடியும். இதுக்கு மேல ரஷ்யாவோட அஃபென்சிவ் ஆபரேஷன் இந்த டார்னடோ எஸ் சிஸ்டம் பயன்படுத்தி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இந்த 250 வகை குண்டுகள் குறைஞ்சது 95 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுவும் கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட இந்த ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து லான்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏர்ல இருந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னா 60ல இருந்து 65 கிலோமீட்டர் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. என்னதான் இருந்தாலும் எதிரியோட நிலை பக்கத்துல போய் நின்று லான்ச் பண்ற மாதிரி இருந்தது. இதனால பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அதை தாக்கலிக்க வாய்ப்பு இருந்தது. ஆனா இந்த டார்னடோ எஸ்ல இருந்து இந்த ஃபேப் 250 வகை குண்டுகளை லான்ச் பண்றதுனால 95 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய இலக்குகளை துல்லியமா தாக்கி அழிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதனால ரொம்ப சேஃபா இந்த டார்னடோ எஸ் சிஸ்டம் நிலைநிறுத்தி வச்சுக்கிட்டு உக்ரைனோட பகுதிகளை தாக்கி அழிக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். ஏன்னா இது வந்து எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா இந்த ஹிமார்ஸ் லான்ச்சர்ஸ் இருக்கு இல்லையா, ஏன்னா அதை பயன்படுத்தி தான் உக்ரைன் இந்த ரஷ்யாவோட பல இடங்களையும் தாக்குதல் பண்ணிருக்காங்க, ஆர்ட்டிலரிகளை டவுன் பண்றது, இது போல பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு இணையா இப்போ டார்னடோ எஸ் சிஸ்டம்ஸ் வந்துடுச்சு. இந்த ஃபேப் குண்டுகள் ஆல்ரெடி ஏகப்பட்ட இழப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த சமயத்துல லேண்ட்ல இருந்து லான்ச் பண்ண முடியாது, அதாவது கிரவுண்ட்ல இருந்து லான்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது உக்ரைனோட வீரர்களுக்கு கொஞ்சம் புள்ளிய கரைச்சிருக்கும் வயிற்றுல அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதை எப்படி உக்ரைன் வந்து சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா இது ஒரு மேசிவான ஒரு அப்கிரேடு. ரஷ்யா இந்த ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பேக் எண்ட்ல என்னென்ன ஆயுதங்கள் வேணும், எப்படி ஆயுதங்கள் அப்கிரேட் பண்ணும், எந்தெந்த ஆயுதங்கள் மேஜிக் வெப்பனா இருக்கும் அப்படிங்கிறது போல யோசிச்சு இது போல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டார்னடோ சிஸ்டம்ல இருந்து ஏவக்கூடிய இந்த ஃபேப் 250 வகை குண்டுகள் உண்மையாலுமே ஒரு மேஜிக் வெப்பன் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.